இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை மார்க் 5வது அதிகாரம் 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அவர் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு பாருங்க, அந்த சகோதரி இந்த கூட்ட நெரிசலிலே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அவள் விடுதலை பெற்றுக் கொண்டாள். அப்பொழுது அவளை அழைத்து ஆண்டவர் அவளை கனப்படுத்துகிறார். அந்த கூட்டத்தின் மத்தியிலே அவள், என்னை தொட்டது யார் என்று இயேசு கேட்டபோது அவள் பயந்து நடுங்கி ஓடோடி வருகிறாள். அவள் வருகிற போது இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய தெய்வம் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இந்த சகோதரி மிகவும் வேதனையோடு, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமை, பெரும்பாடு 12 வருஷமா மிகவும் வேதனைப்படுகிற ஒரு ஸ்திரீயா இருந்தார். அன்பான தேவ பிள்ளைகள், நெடுகாலமாய் அநேக காரியங்களை குறித்து ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? எனக்கு நெடுங்காலமாய் பதில் வரவில்லையே, ஆண்டுடைய சமூகத்திலே இருந்து எனக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லையே என்று வேதனையோடு இந்த பிரேயர்ல நீங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், மகளே, நீ விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோட ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நிற்கிறாய் அல்லவா? அந்த விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்கிற வார்த்தையை அவர் இந்த காலை வெளியில நம்ம எல்லாருக்கும் தருகிறார். பாருங்க, அந்த ஸ்திரீயின் மேல எவ்வளவு அக்கறை உள்ளவரா, அவளுடைய வேதனையை அறிந்தவரா. உலகத்துல அவருடைய வேதனையை அறிய ஒருவரும் இல்லை. 2 வருஷமாய் எத்தனையோ மருத்துவர்களை அவள் பார்க்க சென்றாள். எத்தனையோ பேரிடத்துல எவ்வளவோ காரியங்களை அவ கேட்டு அதெல்லாம் செய்து பார்த்திருப்பா. ஆனா ஆண்டவர் இயேசு ஒரே நாளில, ஒரே நிமிடத்துல அவளுடைய வாழ்வின் சூழ்நிலைமை அப்படியே மாற்றி போட்டார். அதே இயேசு உயிர் தெழுதலின் வல்லமையுள்ளவரா இந்த காலை வேளையிலே நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நமக்கு ஒரு விடுதலையை தர, நமக்கு ஒரு சமாதானத்தை தர, நம்முடைய வேதனையை நீக்கி நம்மை சுகமாய் வாழ வைக்க அவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற விசுவாசத்தில் இந்த காலை வேளையிலே பெருக வேண்டும். அவர் நிச்சயமா இந்த நாளிலே நமக்கு ஒரு சமாதானத்தை தந்து நம்முடைய வேதனையை நீக்கி நம்மை சுகமாய் வாழ பண்ணுவார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மார்க் 5வது அதிகாரத்திலே இந்த இன்சிடென்டை நாம் பார்க்கிறதற்கு முன்பதாக அங்கே 22வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, ஜபாலய தலைவனாகிய எவீரு என்பவன் வந்து இயேசுவை கண்ட உடனே உடைய பாதத்துல விழுந்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேலும் உன்னுடைய கையை வையும் ஆண்டவரே, அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, எவீரும் கூட அவனுடைய சிச்சுவேஷன் அப்படிதான். தன்னுடைய மகள் மரித்து மரண அவஸ்தையா இருக்கிறா. அவை கண்டிப்பா அங்கதான் இருந்திருப்பாரு எவ்வீரு, அப்படிதானே? ஒருவேளை நினைச்சிருப்பாரு, இயேசு என்கிற அவர் எல்லா வியாதிகளையும் சுகமாக்குகிறார் அல்லவா, நம்ம ஒரு கடைசியாக அவரிடத்துல போய் நம்முடைய விண்ணப்பத்தை வச்சிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டுதான் எவ்வீருவும் வந்திருப்பாரு. பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவர் 2 அற்புதங்களை செய்கிறார். 2 பேருடைய சிச்சுவேஷனும் அப்படிதான். தன்னுடைய மகளுக்கும் அவர் எல்லா மருத்துவங்களையும் அவர் செய்திருப்பார் எவ்வீரு, பாருங்க. ஆனா 2 பேருடைய வாழ்விலும் எல்லாவற்றையும் அவர்கள் செய்தும் எந்த பலனும் அவர்களுக்கு கிடைக்கல. இந்த காலை வேளையில இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைமையின் மத்தியிலே நம்ம எல்லாரும் ஒருவேளை அந்த பிரேயர்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலை வேளையிலே நம்ம எல்லாருக்கும் தருகிற வார்த்தை என்னன்னா, இன்றைக்கு அவர் ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்விலே செய்ய போகிறார் என்பதுதான். பிரியமானவர்களே, அந்த விசுவாசம் இந்த பிரேயர்ல, இந்த மெசேஜை கேட்கும் போதே நம்மில பெருக வேண்டும். ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், இப்பொழுதே செய்து விட்டார் என்கிற நம்பிக்கையில நாம் பெருக வேண்டும். பிரியமானவர்களே, அப்பொழுது யவீரு வந்து இயேசுவிடத்துல விண்ணப்பத்தை வைத்து விட்டார்.
இயேசு உடனே ஓகே நம்ம போவோம். எபிரனுடைய மகள் மேல கை வைத்து சுகத்தை நீ கொடுக்கணும்னு அவரு அப்படித்தானே அவருடைய விசுவாசம். அவருடைய விசுவாசம் என்ன? நீர் வந்து அவன் மேல உன்னுடைய கையை வையும் அப்பொழுது பிழைப்பார். இயேசு அந்த நின்ற இடத்துல ஒரு வார்த்தையை சொன்னாலே அவள் பிழைத்திருவாள். ஆனா எவ்விருவனுடைய விசுவாசம் அது. நீங்க வரணும், உங்களுடைய கையை வைக்கணும், அப்பொழுது அவள் பிழைப்பாள். அவருடைய விசுவாசத்தை இயேசு கனப்படுத்துகிறார். ஓகே, என்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறாயா? உன்னுடைய வீட்டுக்கு நான் உன்னுடைய வீட்டுக்கு வருகிறேன். உன் மக மேல கைய வைத்து அவளை நான் பிழைக்க செய்ய போகிறேன் என்று இயேசு அக்செப்ட் பண்ணிட்டாரு. அவர்கள் எவீரனுடைய வீட்டுக்கு கடந்து சென்று நடந்து போய்கொண்டே இருக்கிறாங்க. திரளான ஜனங்க இயேசுவை சூழ்ந்து இருக்கிறாங்க. இயேசுக்கு பின்னால நடந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இயேசு அவ்வளவு அற்புதங்களை செய்கிறார். அநேக சுகம். இயேசுவோடு போயிட்டே இருந்தவங்களுக்கு நிறைய சுகம் எல்லாம் கிடைச்சிருக்கும். நிறைய காரியங்கள் நடந்திருக்கும் பிரியமானவர்களே. நல்ல நெருக்கம், கூட்டம். இந்த நேரத்துலதான் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வருகிறாள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது அநேக வைத்தியர்களா மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது வார்த்தை எப்படி சொல்றது பாரு. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு எல்லாத்தையும் செலவழிச்சுட்டா. இருக்கிறது எல்லாம் செலவழித்து கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. 12 இயர்ஸ் எல்லாத்தையும் செலவழிச்சுட்டா. அந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்வில கூட எல்லாம் இழந்துட்டேன். எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஒண்ணுமே நடக்கல என் வாழ்வில. ஒண்ணுமே இல்லையே என்று ஏதோ ஒரு குழப்பத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் இந்த காலை வேளையிலே ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்விலே செய்ய போகிறார். அன்பான தேவ பிள்ளையே, எவ்வளவோ காரியங்களை நான் செய்கிறேன். கொஞ்சம் கூட என் வாழ்வில ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, கொஞ்சம் கூட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே, கொஞ்சம் கூட ஆசீர்வாதம் இல்லையேன்னு நினைக்கிறீங்களா? பாருங்க, இந்த சகோதரி அதே சூழ்நிலைமையில அதே அதே சிச்சுவேஷன்ல அவ வருத்தப்பட்டு அங்கே பாருங்க இயேசு இந்த வழியாய் போகிறார் என்று கேள்விப்பட்டு அவ ஓடி போகிறாள். பிரியமானுள்ளே, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவ பாருங்க எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நிலைமையில அவ கூனி குறுகி அவ வீட்டுல இருந்திருப்பா. பிரியமானவன் அவளை மைண்ட் பண்ண கூட இந்த உலகத்துல ஒருவர் இல்லாம இருந்திருக்கலாம். பாருங்க, பெரும்பாடென்றால் அவ வீட்டை விட்டு போக கூடாது. அவ இருக்கிற இடம் தீட்டு. 12 வருஷமா அவ வீட்டுல எதையும் தொட முடியாது, எதையும் செய்ய முடியாது. எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்திருப்பா. பிரியமானவர்களே, பாருங்க, ஆனா அவளுக்கு ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சிச்சு, இயேசு. ஒருவேளை அவ நிறைய கேள்விப்பட்டிருப்பா. ஆனா அவ வீட்டு பக்கமா ஒருவேளை இயேசு இதுவரைக்கும் வராம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு இயேசுக்கு தெரியும்ல, அவர் கடவுள் அல்லவா, அவர் தெய்வம் அல்லவா. அவர் அவர் கண்டிப்பா அவ இருக்கிற பகுதி வழியா இவ சென்றதன் நோக்கமே அவளுக்கு சுகத்தை கொடுக்கணும். பிரியமானவர்களே, அவர் அந்த உலகத்துல எல்லாரும் மறந்து போகலாம். யார் அவளுக்கு ஹெல்ப்லெஸ் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல அவ இருந்திருக்கலாம். ஆனா ஏசு அவளுடைய வாழ்வில ஒரு அற்புதத்தை செய்யும்படியா அந்த பக்கமாயவர் போகிறார். பிரியமானவர்களே, பாருங்க, அவ ஓடி போகிறா. பிரியமானவளே, யாரையும் தொடுறதுக்கு அவளுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா அவ தீட்டுப்பட்டவள், அவ ஒதுக்கப்பட்டவள். அன்பான தெய்வ பிள்ளை, நியாய பிரமாணத்தின் காலத்துல வாழ்கிறவள். அந்த நேரத்துல அவ செய்கிறதெல்லாம் தீட்டாய் மாறி போய்விடும். அவ இயேசுவை கூட அவளுக்கு தொடுறதுக்கு அவளுக்கு உரிமை கிடையாது. ஆனா பாருங்க பிரியமான, உரிமைங்கிறத விட அவளுக்கு அது பண்ணக்கூடாது நியாய பிரமாண சட்டத்தின் படி. ஆனா அவளுக்கு தெரியும் இயேசு பெரியவர். அவர் எல்லாவற்றையும் இந்த உலகத்துல அவர் ஞாயிற்றுக்கிழமையில சுகத்தை கொடுக்கிறார். ஏதோ ஒண்ணு செய்கிறார். அவரிடத்துல ஏதோ வல்லமை இருக்கிறது என்று கேள்விப்பட்டு அவ போகிறா. போய் ஓரமா அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. எவரு விண்ணப்பம் பண்ணுகிறா அந்த கூட்டத்தின் மத்தியில அவ போய் இயேசுவ அப்படியே போய் இயேசுடைய வஸ்திரத்தை தொடுகிறாள். பிரியமானவர்களே, பாருங்க, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அந்த கூட்டத்தின் நடுவிலே போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. வஸ்திரத்தின் ஓரத்தை ஆயிரம் தொட்டா எனக்கு சுகம் கிடைச்சிடாதா? ஓடி போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். பிரியமானவர்களே,
உடனே, இம்மீடியட்டா வேதம் சொல்லு, உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்துல உணர்ந்தாளாம். உடனே வேதனை நீங்கிட்டு பிரியமானவர்களே. இம்மீடியட்டா ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். உடனே அங்க பாருங்க, அவ சுகத்தை பெற்ற உடனே இயேசு பாருங்க, அவளை சுற்றி, இயேசுவை சுற்றி எத்தனை பேர் அவருடைய வஸ்திரத்தை தொட்டிருப்பாங்க, எத்தனை பேர் அவரை நெருக்கி இருப்பாங்க. ஆனா அவளுடைய தொடுதலின் அவளுடைய தொடுதல் ஒரு விசேஷித்த தொடுதல் என்பது இயேசு அறிந்திருந்தார் பிரியமானவர்களே. ஏன்னா அவ அவ்வளவு விசுவாசம். என் இயேசு எனக்கு இந்த 12 வருஷ பிரச்சனையை மாற்றுவாருங்கிற அந்த விசுவாசத்துல தொட்டது. அந்த விசுவாசம் அவருடைய இருதயத்தை தொட்டது பெரிய. அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை போனது அவ உணர்ந்தா. இயேசு உணர்ந்தா. ஆகவேதான் திரும்பி பார்க்கிறார். என் வஸ்திரத்தை தொட்டது யார்? என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்கிறார். சீஷர்கள் எல்லாம் சொல்றாங்க, இத்தனை பேர் நெருக்கிட்டு இருக்கிறாங்களே இயேசுவே, நீர் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே அப்படின்னு கேக்குறாங்க. நம்மனால அப்படித்தானே கேட்டிருப்போம் பிரியமானவர்களே. இத்தனை பேர் உண்மை சூழ்ந்து இருக்கிறாங்க, நீர் கேக்குறீரே அப்படின்னு அவங்களுக்கு அது ஒரு ஏளனமா இருந்திருக்கலாம். ஆனா இயேசுக்கு இது ஏளனம் இல்ல பிரியமானவர்களே. இயேசுக்கு தெரியும், அந்த மகள் பட்ட வேதனைகள் தெரியும் இயேசுவுக்கு. அவளுடைய தொடுதல் ஒரு விசுவாசத்தின் தொடுதல் என்பதும் இயேசுவுக்கு தெரியும். அவள் இப்பொழுது சொஸ்தமாய் இருக்கிறாள் என்பதும் இயேசுவுக்கு தெரியும். என்ன அவளை மேன்மைப்படுத்தும் அந்த கூட்டத்துல இவ்வளவு நாளும் அவ கூட்டத்தை பார்த்ததில்ல பிரியமானவர்களே. கூட்டத்தின் மத்தியில அவ எந்த இடத்துக்கும் அவ போனதில்லை. அவ தீட்டுப்பட்டவள், ஒதுக்கப்பட்டவளாயிரு. அவளை கூட்டத்தின் மத்தியிலே அவளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அவளை உயர்த்த வேண்டும் அல்லவா? அவளை மேன்மைப்படுத்த வேண்டும் அல்லவா? அவ இப்போ சுகமா இருக்கான்னு டிக்ளேர் பண்ணணும்ல. அதுக்குதான் ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன தொட்டது யார்? இந்த இயேசு எவ்வளவு நல்லவர் பிரியமானவர்களே. அதை பார்க்கும்படி இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்க்கிறார் பிரியமானவர்களே. அந்த சகோதரியான பயந்துதான் வருகிறா. இவர் ஏதாவது செய்திருவாரோ நம்மள, நம்ம அவர் தொட்டது தவறல்லவா? ஆனா அந்த உலகத்தின் மனிதன் தான் ஏதாவது செய்திருப்பா. அவர் இயேசு அல்லவா? அவர் தெய்வம் அல்லவா? அவளை மேன்மைப்படுத்தினார். அவர் கூட்டத்து நடுவில் இவள் இப்பொழுது சுகமாயிருக்கிறார், நியாய பிரமாணத்தின் சட்டத்துக்கு நீங்களாக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை அவர் சொல்லணும் அல்லவா? பாருங்க, அவ ஓடி வந்து அவர் முன்பாக விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொல்லுகிறாள் பிரியமானவர்களே. உண்மையெல்லாம் அவருக்கு சொல்லுகிறாள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவளுக்கு ஆண்டவர் அழகான ஒரு மறு உத்தரவு கொடுக்கிறார். அவர் கூட்டத்தின் நடுவிலே அவளை அங்க பாருங்க, அவ சுகமாயிருக்கிறாள் என்பதை டிக்ளேர் பண்றா. இனி அவ வீட்டுல அடைஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவள் எல்லாரையும் போல அவள் வேதனை நீங்கி சுகமாக்கப்பட்டவளாயிருக்கிறார் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு பாருங்க, அப்படியே பேசிட்டு இருக்கிறாரு. இயேசு போனது நோக்கம் என்ன? ஜபாலய தலைவனாகிய இவருடைய மகளை சுகப்படுத்துகிறதற்கு அல்லவா? வழியிலே இந்த சகோதரிக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறார். பாருங்க, இயேசுக்கு தெரியும் அங்கேயே ஏதோ நடக்குது, அங்கு எவருடைய மகள் மரித்து போவாள், எல்லாம் இயேசுக்கு தெரியும் தான். ஆனா எவரும் நினைச்சிருப்பா, இவரு பாருங்க இவ்வளவு பெரிய சிச்சுவேஷன்ல அவ சுகத்தை வாங்கிட்டு போயிரட்டும், என் மக அங்க மரண அவஸ்தைப்படுறா, அவளை இந்த கூட்டத்துல நிக்க வச்சு டைம் இவர் வேஸ்ட் பண்றாரேன்னு எவரு கூட நினைச்சிருக்கலாம். இருதயத்துல புலம்பி இருக்கலாம். ஏன்னா அவருக்கும் அவருடைய ஒரே மகள் அவஸ்தைப்படுறா. அவருடைய சிச்சுவேஷன் அது கொடிதான ஒரு சிச்சுவேஷன் தான் பிரியமானவர்கள். பாருங்க, அவரும் டென்ஷனா இருந்திருப்பாரு. ஆனா இயேசு அவர் இறந்தாலும் படுத்துவார் என்கிற விசுவாசம் எவ்விரவுக்கு இருந்ததான்னு தெரியல. ஆனா இயேசுவால முடியும் பிரியமானவர்களே. இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற ஜபாலே தன்னுடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து சொல்றாங்க, உம்முடைய குமாரத்தி மரித்து போய்விட்டாள். அவ்வளவுதான். இவ்வளவு டைம் டிலே ஆகும் போதே அங்க அவ மரித்துட்டா, இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீ என்று சொல்லி அனுப்பப்படுகிறது. அன்பான தெய்வ பிள்ளையே, உடனே அந்த வார்த்தையை கேட்டு நொறுங்கி போயிருப்பா ஜபாலயத்துல. ஜபம் ஏற்கனவே அவருடைய பாதத்துல பண்ணியாகி விட்டது. பாதத்துல விழுந்து எவரும் ஜபம் பண்ணினா, என் மகளை சுகமாக்கிறோம், கரத்தை வைத்து சுகமாக்கிறான்.
அன்பான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை இயேசுவும் கேட்கிறாரு. ஒருவேளை அந்த கூட்டத்துல தனியா அழைத்துதான் எவரிடத்துல சொல்லியிருப்பாங்க. இயேசு அவரு அந்த எவருடைய மேலயும் அவருடைய கண்கள் பட்டுக்கொண்டே இருக்கிறது பிரியமானவர்களே. இயேசு உடனே சொல்றார் ஜபாலிய எல்லாரும் எவ்வளவு நெகட்டிவிட்டி பாருங்க, சுத்தி பாருங்க. நீ வருத்தப்படுத்தாத, நீ வா. உன்னுடைய மகள் இறந்து போய்விட்டாள். அடுத்த காரியத்தை அடுத்து என்ன செய்வோன்னு பார்ப்போம். தான் கூப்பிட்டுருப்பாங்க அப்படிதானே. ஆனா ஜபாலய தலைவனை இயேசு பார்க்கிறார். இவ்வளவு நல்லவர் பாருங்க. ஜபாலய தலைவனை பார்த்து பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே. என்னால முடியும், என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிற விசுவாசம் நீ இந்த காலை வேளையில உனக்கு உண்டாகணும். எவிருவே, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எவ்வளவு நல்ல வார்த்தை அவர் திட்டப்படுத்துகிறார். உன்னை சுற்றி செத்துட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சுன்னு வார்த்தை வந்துட்டா பயப்படாது. விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். அந்த விசுவாசத்துல நீ பெருகணும். எவிருவே பயப்படாதேன்னு சொல்றார். அன்பான தெய்வ பிள்ளையே, எவருடைய விசுவாசம் என்ன? இந்த இடத்துல இருந்து கூட இப்பொழுதும் இயேசுவால் அந்த மகளை சுகப்படுத்தி இருக்க முடியும். எவ்விரு என்ன ஜெபித்தா? நீர் வந்து அவள் மேல கைய வைத்து அவளை சுகப்படுத்தி. இயேசு போகிற ஜபாலை தலைவருடைய வீட்டுக்கு போய் அங்கே போய் அவருடைய மகளையும் உயிரோடு எழுப்புகிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே சுற்றி இருக்கிற எதிர்மறையான சூழ்நிலைமைகளை பார்த்து பயந்து போயிருக்கிறீங்களா? மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்து பயந்து போயிருக்கீங்களா? ஏதோ ஒரு காரியம் மற்றவங்க சொல்ற ஆத்மா எப்பொழுது நெகட்டிவிட்டியை தான் நம்முடைய இருதயத்துல சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆனா அந்த ஆவி இருக்குல்ல, இயேசுவோடு இணைந்திருக்கிற அந்த ஆவி, அது உற்சாகம் உள்ளது. அது ஜெபிக்க ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க வாசிக்க நம்மளே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் பிரியமானவர்களே. இந்த காலை வேளையிலே அந்த விசுவாசம் நம்மிலே வர்த்திக்க பண்ணப்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்கிற வார்த்தை இந்த காலை வேளையில கடந்து வருகிறது. உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்பொழுதுதான் அவரிடத்துல விசுவாசமா இருந்தால்தான் அந்த விசுவாசம் நம்மை ரட்சிக்கும். நமக்கு சமாதானம் கிடைக்கும். நம்முடைய வேதனை நீங்கி சுகமாயிருக்க முடியும். தெய்வ பிள்ளையே, இயேசு இந்த உலகத்துல நெகட்டிவிட்டி அவர் பார்க்கிறவர் அல்ல. நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறவர் அல்ல. இயேசு நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தி, நாம் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் என்ன என்பதை கனப்படுத்தி, அந்த விசுவாசத்தின் ஊடாக அவர் அற்புதத்தை செய்கிறவர். இந்த காலை வேளையில் அந்த விசுவாசத்தை நாம் அவரிலே பலப்படுத்துவோம். இந்த காலை வேளையில் ஒருவேளை அவிசுவாச எண்ணங்கள் ஆத்மாவிலே வருகிறது என்றால் ஆண்டவரிடத்துல கேட்போம். அந்த காலை வேளையிலே, சப்பா, என்னுடைய அவிசுவாசம் நீங்கி என்னை விசுவாசத்துல பலப்படுத்துங்க என்று கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா. நம்ம எல்லாருக்கும்